wateronclick.com. ஒரு தரமான வாழ்க்கைக்கு தரமான தண்ணீர் ரொம்ப அவசியம். இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். தரமான நமக்கு தெரிந்த பிராண்டுகளை ப்ராப்பராக பேக்கேஜ் பண்ணி ப்ராப்பராக டிரான்ஸ்போர்ட் பண்ணி உங்களுக்கு டைம்லி டெலிவரி பண்ணுவாங்க. ப்ராப்பரான ரேட்ஸுக்கும் கூட கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஒரு தாட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் சுமந்த். ஹலோ, ஹாய். glad to meet you. சேம் ஹியர். சதுரம் 2 கரெக்ட். போஸ்டர் பார்த்தோன்னே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா உங்கள் ஹானஸ்டி. இது அதை இன்ஸ்பயர் ஆகிற ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு அஃபிஷியலாகவே நாங்கள் பெர்மிஷன் வாங்குற இது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம், முயற்சிகள் பண்ணோம். எங்களால் ஃபுல்லாக உள்ள பெனட்ரேட் பண்ண முடியல. ரைட்டர்ஸை காண்டாக்ட் பண்ண முடியல. என்றைக்குமே ரைட்டர்ஸ் பெர்மிஷன் கொடுக்கலன்னா அது கொஞ்சம் பிரச்சனை தான். ஓகே, ஐ மீன், ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, அங்கே சில சோர்சஸில் விசாரிக்கும் போது நீங்கள் கிரெடிட் கொடுத்துருங்க எதுவாக இருந்தாலும். ஓகே, ஒரு காப்பியோ ஒரு ரிப் ஆஃப் அந்த மாதிரி வேணாம், நீங்கள் கிரெடிட் கொடுத்துருங்க. நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி இதுலேருந்து ஒரு சீன் எடுத்தால் கூட நீங்கள் கிரெடிட் கொடுத்துட்டீங்கன்னா சப்போஸ் ஃபியூச்சரில் ஏதாவது வந்தால் கூட உட்காந்து பேசலாம். ஓகே, ஏதாவது இருந்தால் கூட we can discuss it over. நம்மளும் எதுவும் நம்ம சைட்லேருந்து பண்ணலைன்னு நம்ம போய் சொல்ல தேவையில்ல. அவங்களும் நீங்கள் ரிப் பண்ணிட்டீங்க, காப்பி பண்ணிட்டீங்கன்னு சொல்ல வேணாம். ஸோ அதனால் நாங்கள் கிரெடிட்ஸ்லேயே இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் சான்னு ஒரு தனியாக ஒரு டைட்டில் கடை போட்டுட்டோம். அதாவது சந்தானம் சொல்கிற டைலாக் இருக்குது, உலகத்தில் எத்தனையோ ஃப்ரெண்ட் இருக்கிறப்போ ஒன்றையேண்டா ஒருத்தனை வச்சு நான் படுற பாடுன்ட்டு. இப்போ எவ்வளவோ கதை இருக்குது. ஏன் ஏன்னா எல்லாரும் கேட்குற ஒரு இங்கிலீஷ் படம், அதுவும் அஃபிஷியலாக கிரெடிட் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க. படம் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது எதனால் உங்களுக்கு இது இன்ஸ்பயர் ஆச்சு? எனக்கு நான் முன்னாடிலேருந்தே சாவோட பயங்கரமான ஃபேன். லைக் எல்லா பார்ட்ஸ் எல்லா சீரீஸும் பார்த்துருக்கேன். எனக்கு சா ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருந்தது. என்னன்னா எல்லாருமே சா ஒரு ஸ்லாஷர் ஃபிலிமாக பார்த்தாங்க. அதாவது அது கொள்வது, பூபி ட்ராப்ஸ் இது இதுன்னு. பட் அதை மீறி அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று இருந்தது. அதாவது என்னென்னா, அப்ரிஷியேட் யர் லைஃப், உன்னோட லைஃப்பை நீ மதி. அந்த ஒரு விஷயம் என்னை ரொம்ப என்னை தூண்டிச்சு. இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும், இதை எடுத்து பண்ணணும், இதை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும்னு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்தது. என்னென்னா, இப்போது சா படத்தை நம்ம ஸ்க்ரீன்லேயே பார்க்க முடியல. ஏன்னா அதை இங்கே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணலை. அந்த சவுண்டு ஸ்க்ரீனில் எப்படி இருந்திருக்கும், அந்த விஷுவல் எப்படி இருந்திருக்கும், அதெல்லாம் என்னால் அனுபவிக்க முடியல. சரி, நம்ம படம் பண்ணும்போது இதை ஒரு ஃபர்ஸ்ட் படமாக பண்ணி அதை நம்ம ரசிக்கலாம், நம்ம அனுபவிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, சாக்குன்னு ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஃபேன்ஸ் இது ரசிக்கட்டுமே அப்படின்னு ஒரு விஷயம் தோணுச்சு. இது எப்படி பாசிபிள் ஆகும், சென்சார் பிரச்சனை வரும்னு தெரியும், எல்லாமே எங்களுக்கு தெரியும் முன்னாடியே. விவர் ப்ரிப்பேர்டுன்னு சொல்ல முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. we didn't know the solution. பட் இது பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அண்ட் ஃபஸ்ட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ் ட்ரை பண்ணோம், எல்லாமே பண்ணோம். யாரும் பெருசாக சப்போர்ட் பண்ணல. சப்போர்ட் பண்ணவங்க ஆர்டிஸ்ட் கேட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு 10 கேரக்டர்ஸ் தான் படத்துலேயே. ஸோ அவங்க ஆமாம், அந்த 10 கேரக்டர்ஸை சுற்றி தான் படம் ரிவால்வ் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதில் நான் ஒரு இமேஜ் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் போட்டேன்னு வச்சுக்கோங்க. பெரிய இமேஜ், ஒரு சின்ன இமேஜ் இருக்கிற ஆர்டிஸ்ட் போட்டோன்னா நீங்கள் ஆல்ரெடி அவன் மேலே உங்களுக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். ஸோ அதனால் அந்த கேம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதில் போகும்போது பார்த்தீங்கன்னா இதில் யார் அவன் எவனுக்குமே இதில் ஒரு பெரிய இமேஜ்னு ஒன்று கிடையாது. இவர் நல்லவரா கெட்டவரா, இவர் இப்படியா, இவரா, அந்த இது நமக்கு அந்த டவுட்ஸ் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த 10 கேரக்டர் மேலேயும் இது ட்ராவல் ஆகும். ஸோ அதனால தான் யோசித்தோம். அண்ட் ஃபைனலி வி ஆர் ஹியர், ஒரு ஃபினிஷ் ப்ராடக்டாக. ஒரு டைரக்டர் படம் எடுக்கிறப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது குடும்பம் பார்க்குறாங்களா, யூ சர்டிஃபிகேட் வருதா, ஃபேமிலிக்கு ஏற்ற படமா, இப்படி முடிஞ்ச அளவுக்கு மைல்டான விஷயங்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்க. பட் நீங்கள் இதில் எதையுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை ஜாலியாக எடுத்து வச்சிட்டீங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறப்போ என்ன ஃபீட்பேக் வந்துச்சு? சரி, அதான் ஜென்ரலாகவே என்னென்னா, இது எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்ததை விட என்னென்னா, இது இந்த சாக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க எல்லாரையும் ஒரு தாட் ப்ராசஸில் எடுத்தேன். ஸோ நாங்கள் எல்லாம் உட்காந்துட்டு தியேட்டரில் இந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம். சாக் ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. ஸோ அவங்க எல்லாரையும், எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாரையும் பிடிச்சேன். இப்படி பண்ணால் எப்படி இருக்கணும். அப்போ அவங்ககிட்ட எனக்கு பயங்கர மோட்டிவேஷன். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், இது எப்படியா பண்ணுங்கள், இது நாங்களே சப்போர்ட் பண்ணுறோம், உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கன்னு ஒரு நண்பர் ஆரம்பித்தார் சப்போர்ட் பண்ண. அந்த நண்பர் மூலயமா இன்னொரு நண்பர், அந்த நண்பர் மூலயமா அப்படியே ஒரு க்ரௌட் ஃபண்டட் ஃபிலிமாகவே ஆயிடுச்சுது. அண்ட் ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்சார் ரொம்ப கஷ்டம். அது நம்ம சில விஷயங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா உள்ளேருந்து நம்ம கஷ்டப்பட்டு அதை வாங்கும்போது நம்ம அனுபவிக்கிற அது எதுக்காக, இதில் ஒரு ஃபிக்ஸட் கைட்லைன்ஸ் கிடையாது. ஆமாம், இல்லாட்டி நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ லிப்லாக் வச்சா நான் யூஏ தான் கொடுப்பேன் அப்படின்னா அதை யூ வாங்குறேன் அவாய்ட் பண்ணலாம். பட் லிப்லாக்னா திடீர்னு யூ கொடுத்துறாங்க. அது ஏன்னு நமக்கு தெரியல, பேச தெரியல, பண்ண தெரியல, அதை அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ண முடியல. ஸோ அதனால சென்சார் ஒரு விஷயம் நான் மைண்டில் வச்சேன். அது என்ன பண்ணலாம்,
சா அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கோரியா யாராலையும் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அது பார்க்கறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. சா பார்க்குறவங்களே சில சீன்ஸ் அருவருப்பா இருக்கும். அதை வந்து பேசிக்கா க்ரீம் எடுத்துட்டு இந்த ஆடியன்ஸ் உட்காந்துன்னு பார்க்கணும். இது உட்காந்துட்டு பார்த்தா அவங்க என்ஜாய் பண்ணணும். அதாவது கோரினஸ் கிட்ட போகும், ஆனால் அது கோரியா இருக்காது. ஸோ அந்த ஒரு பேலன்ஸ் பண்ணும். அதை பேலன்ஸ் பண்ணி இதை எடுத்தோம். இது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு சென்சார் கொடுக்கல, இந்த படத்துக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப ஃபைட் பண்ணி கொடுத்து எக்கச்சக்க கட்ஸு. அந்த கட்ஸு பண்ணிட்டோன்னா நம்ம இந்த படம் பண்ணதுக்கு அர்த்தமே கிடையாது. இது வந்து கோலிவுட்டன் சாவோ இல்லை இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் சான் பொருள் அர்த்தமே கிடையாது, வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால நாங்கள் ரிவைசிங் கமிட்டி போனோம். ரிவைசிங் கமிட்டி போயிட்டு கட்ஸ் நீங்கள் அவங்க ரிவைசிங் கமிட்டி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் சொல்கிற இதெல்லாம் வைக்கவே முடியாது, இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு தூக்கி ஆகணும். நான் சொன்னேன் அப்படி வேண்டாம், நான் வந்து மினிமலாக கட் பண்ணுறேன், எனக்கு ஆனால் யூஏ கொடுங்க, கொடுக்காதீங்க. ஏன்னா யூஏனா எனக்கு இன்னும் வைடர் ஆடியன்ஸ் பார்க்கலாம், ஒரு 16-15+ ஆடியன்ஸ் எனக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம், கொடுங்கன்னு அவங்க கன்சிடர் பண்ணாங்க. அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணும் எதனால என்ன விஷயங்கள்னு. தென் ஃபைனலி தே கேவ் அஸ் an UA சர்டிஃபிகேட். ஓகே, இப்போ சா 2 மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா, ஐ மீன் சா மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னா டெக்னிக்காலிட்டிஸ் அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்னலாம் வந்து இதை வந்து பர்ஃபெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் சவுண்ட் மிக்சிங், சவுண்ட் டிசைன் அண்ட் சினிமட்டோகிராஃபி? என்னென்ன ஏதாவது புதுமை உள்ளே வந்திருக்கா, இல்லை இருக்கிற இதை வச்சுக்கிட்டே வந்து எதாவது புதுசாக பண்ணியிருக்கீங்களா? ரைட். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட படத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நான் மட்டும்தான் டெபியூட்டன்ட். ஓகே, அதுக்கு எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வெல் குவாலிஃபைட் கைஸ். என்னோட சினிமாகிராஃபர் பார்த்தீங்கன்னா சதீஷ் ஜீனன். அவர் தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்டீரியோஸ்கோபிக் 3D பண்ணார். அதாவது அம்புலி 3Dன்னு ஒரு படம் வந்திருந்தேன். ஓகே. ஸோ அவர் அது ஒர்க் பண்ணார். என்னோட மியூசிக் டைரக்டர் வந்து கிரீஷ் கோபாலகிருஷ்ணன், மரீனா பண்ணார். அப்புறம் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு விடியமுன். அண்ட் என்னோட எடிட்டர் பார்த்தீங்கன்னா ராஜா சேதுபதினு, சதுரங்க வேட்டை எடிட்டர். எங்களுக்கு எடிட்டிங் மட்டும் 7 months ஆச்சு. அப்பா, எடிட்டிங் மட்டும் பண்ணுறதுக்கு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னு தெரியும். எடிட்டிங் உங்களால் நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. எப்படி இதில் எவ்வளோ ஒர்க் ஆகிருக்கு. அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த ஆப்டிகல்ஸ் டிஐ டைம்லலாம் ஆப்டிகல்ஸ் பண்ணுறவரெலாம் கதறிட்டார். என்னங்க படம் ரன்னிங்லேருந்தே 1.5 மணி நேரம் தான், 1 hour 33 minutes தான், ஆனால் என்ன இவ்வளோ எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கட்ஸு எல்லாம் ஜென்ரலாகவே நரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா லீனியர் நரேஷன், நான் லீனியர் நரேஷன் 2 விதம் இருக்குது. இது வந்துட்டு இது என்னன்னா இதோட நரேஷனே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து எடிட்டரால் மட்டும்தான் அது பாசிபிள். இது நல்ல எடிட்டர் இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். சும்மா ஜென்ரல் கட்ஸ் இதில் பண்ண முடியாது. அதே மாதிரி மியூசிக் வந்து எக்ஸ்ட்ராடினரி ரீரெக்கார்டிங் பை கிரீஷ் கோபாலகிருஷ்ணன். நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, ஒரு சாங் வைஸ் நிறைய பேர் பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் வந்து ரீரெக்கார்டிங் சென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஐ திங்க் கிரீஷ் இஸ் கிரேட் இன் தட் டிபார்ட்மெண்ட். ரீரெக்கார்டிங் வந்து ஏடோனல் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு ஒரு டிவிஷன் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா கிரீஷ் என்ன பண்ணாருன்னா, லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் கம்போசர் ஹாவர்ட் ஷோரோட ஆர்கெஸ்ட்ரா வெல்லிங்டன் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் இதுக்கு ப்ளே பண்ணியிருக்காங்க அந்த பிட், ஏடோனல் ஸ்ட்ரிங்ஸ் பிட். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லா சினிமோட்டோகிராஃபிலேருந்து எல்லாத்துலேயும். அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் வந்துட்டு ஹேண்ட் ஹெல்ட் ஷாட்ஸ் தான். ஓகே, உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிக்காவோ இல்லாட்டி ஒரு ஜென்ரலாக ஒரு இடத்துல ஒரு பொசிஷனில் இருக்காது, உங்களோடய ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் நிறைய அந்த கேரக்டர் டிஃப்ரென்சியேஷன்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் இதில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இது ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்ல மாட்டேன், பட் இருக்கிற விஷயத்தை நிறைய யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. இப்போது இந்த மாதிரி கோரியா, சரி ஓகே இதில் மெசேஜ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறீங்க, ஓகே ஃபைன். ஆனால் என்னென்னா இப்போ சமூகமாக ஒரு தமிழ்நாடு அப்படிங்கிறப்போ வந்து ஏற்கனவே வந்து இங்கே 1000 கெட்டது நடக்குது. ஒரு சும்மா கத்தியை காட்டினாலே நம்மளால் குத்துற அளவுக்கு வந்து பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் அ சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பர்சன் எனக்கு வந்து உங்களோட டேக் மட்டும்தான். அதாவது ஒரு படம் அப்படிங்கிறப்ப ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது நெசசரியா, இல்லை வந்து அது தேவையில்லை, ஒரு கிரியேட்டர் வந்து அதெல்லாம் பார்க்க தேவையில்லை, கிரியேஷனை மட்டும் பார்த்தா போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சரி, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோங்கிறது தான். இப்போது சமீபத்தில் ஒரு படம் வந்தது செயின் ஸ்நாச்சிங் விஷயத்தை பற்றி. அது என்னன்னா சொசைட்டியில் நடக்கிற விஷயம். அது சொசைட்டியில் இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம். நிறைய பேருக்கு செயின் ஸ்நாச்சிங் நடக்காதவங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியாது. ஓகே, இப்போ அது காட்டும் போதே நிறைய பேர் அவேர் ஆனாங்கல்ல. சோ அது நீங்க எப்படி டிஃபைன் பண்றீங்க? அது ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் படமா இல்லாட்டி எனக்கு ரெஸ்பான்சிபிள் படம் தான் தெரிஞ்சு? கரெக்ட். சோ அத மாதிரி இப்போ இந்த படமும் நம்ம படமும் என்னன்னா, இட்ஸ் a வெரி சிம்பிள் ஃபேக்ட். இதுல வந்துட்டு ஒருத்தனை கொலை பண்றது, குத்தணும், ரிவெஞ்ச் அந்த மாதிரி கிடையாது. அதுதான் பிலாந்த்ராபிக்கல் த்ரில்லர்னு போட்டிருக்கோம். ஜென்ரலாகவே நம்ம த்ரில்லர் படம் எப்படி பார்த்துருக்கோம் தமிழ் சினிமாவில்? ஜென்ரலாக என்ன ஆகும்,
ஒரு அவனோட அம்மாவை கொண்டு இருப்பாங்க, தங்கச்சி இது ரேப் பண்ணியிருப்பாங்க, அதனால ஹீரோ போய் பழி வாங்குறான். அது கான்செப்ட் இது கிடையாது. இதுல வந்து இந்த 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 விஷயங்கள் பண்ற நம்ம ஐ வில் நாட் கால் ஹிம் ப்ரோட்டாகனிஸ்ட். இந்த கேரக்டருக்கு ஒண்ணுமே அஃபெக்ட் ஆகிடுது இவங்கனால. ஸோ அவனுக்கு என்னன்னா சொசைட்டியில் அவனோட கான்செப்ட் வந்து அப்ரிஷியேட்டிவ் லைஃப். உன்னோட லைஃபோட வேல்யூ எப்போ தெரியும்? நார்மலாக இந்த நேஷனல் ஜியோகிராஃபிக்கில் வந்து ஏர் கிராஷ் இன்வெஸ்டிகேஷன் வருது இல்லைங்களா, அது நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கும். இந்த ஏர் கிராஷ் சர்வைவர்ஸ் இருக்காங்கல்ல, அது வந்து ஒரு 10% தான் சர்வை பண்ணுவாங்க. அதாவது நடக்கிற எல்லா கிராஷ்லையும் அதில் சர்வை பண்ணுறவன் வந்து அதில் தப்பிச்சுட்டு வெளில உயிரோட வந்துட்டான்னா அவன் லைஃபே ரீஃபார்ம் பண்ணிப்பான். ஏன்னா அவன் சாவை பார்த்துட்டான். நம்ம மரணத்தை பார்க்கும்போது தான் நம்ம உயிரோட அருமை நமக்கு தெரியும். நம்ம தம் அடிச்சுட்டே இருக்கோம், கேன்சர் வந்துருச்சு, ஐயோ எனக்கு இது மட்டும் சரியாட்டி இனிமேல் தம்மே அடிக்க மாட்டோம் அந்த ஒரு இது இல்லை. ஏன்னா நம்ம சாவை பார்க்கும்போது அது தெரியும். ஸோ அதனால இது வந்துட்டு நான் ஒரு கிரியேட்டர் வந்து சோஷியலாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஓகே, பட் அதை எப்படி வேணா போர்ட்ரே பண்ணலாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை. நானும் ஒரு சோஷியலா ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு படம் தான் எடுத்திருக்கேன். ஓகே, உங்களுக்கு உங்க மைண்ட்ல கரெக்ட். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இதுல நான் மெசேஜ் சொல்லல, நான் யாருக்கும் எந்த ப்ரீச்சிங் நீங்க இப்படிதான் வாழணும் எதுவுமே சொல்லல. இது ஒரு கதையா இந்த இந்த கேரக்டர் என்ன பண்ணியிருக்காங்கிறத மட்டும்தான் காட்டியிருக்கு. ஓகே, இப்படிதான் நீங்க இருக்கணும், நீங்க இந்த படத்தை பத்தி திருந்துறீங்க, நீங்க நல்லவனா எடுங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம ஒரு என்டர்டெய்னிங் படம் எடுத்திருக்கோம், அந்த என்டர்டெயின்மெண்ட் ஆடியன்ஸ் உள்ள வந்து உட்காந்தா கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புறேன். க்ரௌட் ஃபண்டிங் ரொம்ப பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி அது ஆக்சுவலாக. பட் நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணுறதில்ல எனக்கு. ஏன்னா நீங்கள் க்ரௌட் ஃபண்டிங் ஒரு படம் பண்ணங்காட்டிக்கு சொல்கிறேன், நாட் எக்ஸாக்ட்லி க்ரௌட் ஃபண்டிங். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு க்ரௌடுக்குள்ளே போய் ஃபண்ட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஸ் இட் வெரி ஈஸி, இல்லை வந்து நிறைய பேர்த்துக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குமா? போத். அதாவது எந்த விஷயம் பண்ணாலும் ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஜென்ரலாகவே வந்து சில ப்ரொடியூசர்ஸோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும், நிறைய பண்ணுவாங்க. பட் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு கசப்பு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி வந்துட்டு க்ரௌட் ஃபண்டிங்கும் அது ஒரு நல்ல சோர்ஸ், நல்ல போர்ட்டல். பட் வி ஹாவ் டு பி ரெஸ்பான்சிபிள். இவர் ஒரு 2 லட்சம் தான் கொடுத்தாருப்பா, அவர் 5 லட்சம் கொடுத்தாரு, இவருக்கு பொறுமையாக நம்ம பதில் சொல்லிக்கலாம், இவருக்கு நம்ம பதில் அப்படி பண்ண முடியாது. வி ஹாவ் டு பேலன்ஸ், எல்லாருக்கிட்டையும் பேசணும். அதே மாதிரி க்ரௌட் ஃபண்ட் பண்றவங்க யாருமே வந்து சினிமாக்காரங்க பண்ண மாட்டாங்க, தே ஆர் அவுட் ஆஃப் சினிமா. ஸோ அவங்களுக்கு வந்து இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம படம் முடிச்சிட்டோம், உடனே கேட்பாங்க படம் முடிச்சு ஏன் ரிலீஸ் ஆகலன்னு. ரிலீஸ் ஆகிறதுக்கு நம்ம அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் தேவைப்படும், ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம பேஷண்டாக அவங்களுக்கு புரிய வைக்கணும். நம்ம வி ஹாவ் டு பி பேஷண்ட் அண்ட் மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ஒரு 5-6 பேரை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட கான்டாக்ட்ஸ் வேணும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, இஃப் யர் ப்ராஜெக்ட் இஸ் குட் அண்ட் ஒன்ஸ் ஒரு கரெக்டான இதை ஆளுங்களை பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சினிமாவில் வந்து ஒரு கேபிட்டல் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். ஓகே, ஐ ஆம் வெரி கான்ஃபிடென்ட் அந்த சினிமா வந்து ஒரு ப்ராஸ்பெக்டிவான இண்டஸ்ட்ரின்னு நம்புற நிறைய பேர் இன்னும் இருக்காங்க, அவுட் ஆஃப் சினிமா பீப்புள். பட் தே டோன்ட் வாண்ட் டு கெட் இன்வால்வ். நான் உள்ள டேரக்டாக வந்து எனக்கு ஒரு பேனர் பண்ண அதெல்லாம் அவங்க ஆசை கிடையாது. எனக்கு சினிமாவில் கூட காசு வரும்னு தெரியும், பட் ஆனால் யாரை நம்புறது? ஓகே, அந்த ஒரு கொஸ்டின் மாதிரி தான். அவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட், இது ஒரு கார்பரேட் வேர்ல்ட் மாதிரி தானே ஆயிடுச்சு இப்போ. முன்னாடி மாதிரி ஊர்ல இருந்து பையில காசு போட்டு அதெல்லாம் கிடையாது. இது ஓவர் தி கவுண்டர் டிரான்சாக்ஷன், எல்லாமே கார்பரேட்டா இருக்கு. ஸோ அதனால ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம வி ஹாவ் டு கன்வின்ஸ் பீப்புள், வி ஹாவ் டு மேக் ஷூர் தட் ஆர் ப்ராஜெக்ட் இஸ் குட். ஒரு வர்த்தியான ப்ராஜெக்ட்டுக்கு வில் டெஃபினெட்லி கெட் ஃபண்ட்ஸ். வெள்ளிக்கிழமை படம் வரப்போகுது, சும்மா நார்மலாக கேட்குற கேள்வி தான். 120 ரூபா கொடுத்து நாங்கள் சத்தியத்தில் போய் உட்காந்து பார்க்குறோம். எதுக்கு போய் உட்காந்து பார்க்குறோம், எதுக்கு போய் நாங்கள் உட்காந்து பார்ப்போம், என்ன வந்து இந்த படத்துலேருந்து வெளில வரும்போது எடுத்துகிட்டு வருவோம்? அதாவது நம்ம ஒரு சினிமா ஒரு மீடியம், அந்த மீடியம்க்கு நம்ம போய் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது our ultimate aim we should be entertained. என்டர்டெயின்மெண்ட்னா நீங்கள் இமோஷனலாக அழகிறதும் சரி, கோவத்தில் கத்துறதும் சரி, இல்லாட்டி அவனுக்கு ஒரு கேரக்டர் மேலே ஃபீல் பண்ணதும் சரி, அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும் ஒரு படத்தை பார்க்கும்போது. இந்த படம் பர்டிகுலராக உங்களுக்கு ஏன் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குன்னா, நான் பார்க்குற நிறைய ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் வச்சு சொல்கிறேன். எவ்ரிபடி ஹேவ் their own பாயிண்ட்ஸ். நான் சொல்கிறது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து எவ்வளவோ ஒரு ஹாலிவுட் படத்தை எடுத்து அதை இன்ஸ்பயர் ஆயோ இல்லாட்டி அப்படியே எடுத்து பண்ணி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க அதை நிறைவாக ஏன் பண்ண முடியலன்னா, அவங்க வந்து they have to compromise. உண்மை, ஒரு ஹீரோயினை போடணும், ஒரு காமெடி ட்ராக் வரணும், குத்துப்பாரு, நியூமரஸ் எக்ஸாம்பிள்ஸ். அப்போ வந்து நம்ம பார்க்கும்போது அது அவ்வளோ சூப்பர் படம், ஏன் இதை இப்படியே பண்ணாங்க, அப்படியே பண்ணியிருந்தா கூட பரவாயில்லையே நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வரும். இல்லாட்டி எதுக்காக இந்த காம்ப்ரமைஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த காம்ப்ரமைஸ் இதில் கிடையாது. நீங்கள் போய் பார்க்கும்போது நீங்கள் அந்த உங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட் வந்து ஃபுல்லாக இருக்கும்.
நீங்கள் வரும்போது ஒரு நிறைவாக வருவீங்க. இந்த படம் பார்த்தா இது என்னை என்டர்டெயின் பண்ணிச்சு, நான் வந்தேன் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். சூப்பர். எல்லாத்துக்கிட்டையும் கேட்குற கேள்வி இது, பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஸ்பைரிங், ஐ மீன் யூத் வந்து நிறைய இன்ஸ்பயர் ஆகிட்டு இப்படி படம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் உள்ளே வர்றாங்க. இப்போ அதில் விட்டுட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேருக்கு வழி தெரியாமல் இருக்காங்க. வேர் ஷுட் தே ஸ்டார்ட்? See, they have to take this business seriously. Cinema is an entertainment for others. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ப்ரொஃபஷன். அதை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணணும். சரி, எனக்கு வந்து நான் ஏடியா இருக்கிற டைமில் தான் வந்து ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. ஸோ நான் அதை பார்த்துருக்கேன் கண்ணு முன்னாடி. என்ன எப்படி, அதாவது கேமரா ரோலிங் ஸ்டார்ட் கேமரான்னு அந்த மோட்டர் சவுண்டு கேட்கும் ட்ரன்னு, அப்படியே கேமராமேன் டைரக்டர்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஃபிலிம் ரோல் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, அது எடுக்கணுமே. பட் டிஜிட்டல் அந்த கிடையாது. இப்போ யூ ஹேவ் த ஃப்ரீடம். பட் அதை வந்து நம்ம வந்து எந்த விஷயத்துல அட்வான்டேஜாக எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும். ஓகே, நம்ம ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம் மேக்கராக வரணும், அதுதான் நம்மளோட பாயிண்டாக இருக்கணும். வி ஷுட் பி a ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம் மேக்கர். அதே மாதிரி தே ஷுட் டேக் their டைம் இன் லேர்னிங் த பேசிக்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இன்டர்நெட்ல ஃபிலிம் மேக்கிங் வந்துருச்சு, டிஜிட்டல் ரொம்ப ஈஸியா வந்துருச்சு. கோர்ஸ் படிச்சாலே ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலே. ஆமா, அது என்ன பேசிக்கானா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு வரலாம் தப்பு இல்லை, எல்லாமே நல்ல அட்டம் தான். ஷார்ட் ஃபிலிம் பண்றது ஒரு எக்ஸலன்ட் எஃபர்ட். பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமைஞ்சிடாது. கார்த்திக் சுப்புராஜ்ங்கிற ஒரு கார்த்திக் சுப்புராஜ் தான், நலன்கிறவர் ஒரு நலன் தான். அது மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி பண்ணிட்டா வந்துட முடியாது. ஸோ நம்ம பேஷண்டா இருக்கணும். வி ஷுட் பி ரெடி டு சாக்ரிஃபைஸ், வி ஷுட் பி ரெடி டு வெயிட். ஒர்க் பண்ண ஆர்வமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நிறைய ஒர்க் பண்ணணும். எவ்வளோ ஒர்க் பண்றோமோ அவ்வளோ ப்ராக்டிக்கல் நாலேஜ்னா சினிமா தியரி கிடையாதுல்ல. இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ணிட்டோம்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்க ப்ரிப்பேர் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் நோ ஸ்டாப்பிங். நீங்க ஒரு 4 வருஷம் நீங்க உங்களோட ஒர்க்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க யூ வில் பி ஒரு தரமான ஒரு ஃபிலிம் மேக்கரா நீங்க வரலாம் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாமே அவ்வளோ புத்திசாலிங்க. முன்னாடி மாதிரி வந்துட்டு ஒரு மிக்சடா இல்லை. இன்னைக்கு வரவங்க எல்லாம் கிரியேட்டிவா, டெக்னிக்கலா எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அவங்க கிட்ட சேர்ந்து நம்ம கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணா கூட வெளில வரும்போது we can be a fully prepared filmmaker. Okay. So very short and sweet interview. I wish you all the success for Sadharam 2. ஒரு புதுசா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்னு நான் நம்புறேன். Definitely. We've done our best. Yeah. So மிக்க நன்றி. Thank you. Thanks.